வளர்மதி பாகுபாடு பார்ப்போம். மொழிபெயர்ப்பு வகையில் வளர்மதி வந்து 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. நேர் மொழிபெயர்ப்பு ஃபஸ்ட்டு நேராக வந்து நம்ம மொழிபெயர்த்துறோம். வரையறுக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு அப்படின்னா இது எப்படின்னா, ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு நம்ம பெருமொழியில் மொழிபெயர்க்கும் போது அங்கே வந்து நேரான சொல் அடிப்படையில் வந்து நம்ம வரையறை சில இருக்கும். அந்த வழக்கு சொல்லுன்னு இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம பழமொழி வந்து மொழிபெயர்க்க போகிறோன்னா மரபு தொடர் இந்த மாதிரி மொழிபெயர்க்கும் போது அதே தொடர் வந்து அந்த பெருமொழியில் இருக்கணும். அதுக்கு நிகரான பழமொழி இந்த மரபு தொடர் வந்து அமைக்கணுங்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மொழிபெயர்ப்போட இணைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே மூலமொழிக்கும் பெருமொழிக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா சொல்நிலை வந்து இணையாக இருக்கும். ஆனால் தொடர்நிலை வந்து இணையாக இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சொற்களோட வரிசை, அதுக்கு அடுத்து அமைப்பு முறை, இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இணையை வந்து நாமளே வந்து என்ன பண்ணணும், கண்டறியணுங்கிறாங்க. அடுத்து ஒலி வடிவ மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒலி வடிவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு நம்ம பெயர்க்கும்போது அதுக்கு உண்டான அந்த கலை சொற்களுக்கு உண்டான அந்த புதிய கண்டுபிடிப்பான அந்த ஒலியை குறிக்கக்கூடிய மூலமொழியை ஒலியை குறிக்கக்கூடிய அந்த ஒலியை கண்டறிச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், மொழிபெயர்க்கணுங்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து புல்டோசர் அப்படிங்கிறது புல்டோசர் அப்படின்னு மொழிபெயர்க்கிற மாதிரி இருக்கணுங்கிறாங்க.